அண்மை செய்தி. சென்னையில் F4 கார் பந்தயத்தை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் சென்னையில் நடைபெற உள்ளது. இதற்கு எதிராக தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன்படி பொறுப்பு தலைமை நீதிபதி இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் F4 கார் பந்தயம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த ரேஸ் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு இருந்து வந்தது, விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி நாளை இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், தற்போது இந்த வழக்கை தொடர்ந்திருப்பவர் யார்? இது குறித்த விவரங்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்துதான் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த ஒரு போட்டி நடைபெறுந்தது. ஆனால் இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த ஒரு பந்தயம் பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை தீவுகளை சுற்றி சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஒரு பந்தயம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த கார் பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தடை விதிக்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இன்று காலை சென்னை முதலாவது நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் அவர் தரப்பிலிருந்து ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது நடைபெற உள்ள அந்த கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும். இதனால் பல்வேறு வகையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தான் தாக்கல் செய்ய உள்ள இந்த ஒரு மனுவை இன்று பிற்பகலே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்யப்பட்டு அது எண்ணிடப்பட்டால், நடைமுறைகள் நடந்துவிட்டால் நாளை காலை இந்த ஒரு மனுவை அவசர மனுவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது தெரிவித்துள்ளார்கள். எனவே 31ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த கார் பந்தயத்திற்கு எதிராக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தாக்கல் செய்ய இந்த மனுவானது நாளை தினம் விசாரணைக்கு வர உள்ளது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.